வீட்லயே சோப் செய்யணும்னு எனக்கும் ஆசையா தான்ப்பா இருக்கு. ஆனா எப்படி செய்யணும்னு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோப் வந்து நம்ம மெல்ட் அண்ட் போர் சோப்பு தான் செய்ய போறோம். இது வந்து ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். எப்படி செய்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் எல்லாமே சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த சேனல நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து சோப் பேஸ் வந்து லாவெண்டர் சோப் பேஸ் வந்து வாங்கியிருக்கேன். நம்ம வந்து இன்னைக்கு லாவெண்டர் சோப்பு தான் செய்ய போறோம். நம்ம சோப் செய்றதுக்கு முக்கியமானது இந்த சோப் பேஸ். இந்த சோப் பேஸ் வந்து நம்ம கரெக்ட்டான சோப் பேஸா பார்த்து வாங்கணும். சில சோப் பேஸ்ல வந்து நுரையே வராது. இதுல நுரை வருதான்னு செக் பண்ணோம். நுரை வந்து ரொம்ப நல்லாவே வருது. இப்போ இத வச்சு நம்ம சோப் ரெடி பண்ணிறலாம். அதுக்கு இந்த சோப் பேஸ் வந்து நம்ம குட்டி குட்டியா கட் பண்ணலாம். எது குட்டி குட்டியா கட் பண்ணணும் அப்டின்னா, இது வந்து ஈஸியா சீக்கிரமா மெல்ட் ஆகணும் அப்டிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து குட்டி குட்டியா இத கட் பண்ணி எடுக்கிறோம். அப்படியே போட்டோம்னா மெல்ட் ஆகும். ஆனா ஆகுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதுக்காக நம்ம வந்து இப்ப சின்ன சின்னதா இத கட் பண்ணி எடுத்துக்கலாம். சோப் பேஸ்லயே வந்து நெறைய வெரைட்டீஸ் இருக்கு. இந்த ஆலோவேரா சோப் பேஸு, கோட் மில்க் சோப் பேஸு, ரெட் ஒயினு, குக்கும்பர், பீட்ரூட்டு எல்லாத்துலயுமே நம்ம செய்ற சோப் எல்லாத்துலயுமே இந்த மாரி சோப் பேஸும் விக்கிது. நம்ம ஒயிட் சோப் பேஸ் வாங்கிட்டு, அதுக்கு அப்புறமா நம்ம தேவையான என்ன சோப் செய்றோமோ, அந்த மெட்டீரியல் ஆட் பண்ணி செய்யலாம். இல்லன்னா, இந்த மாதிரி சோப் பேஸாவும் வாங்கிக்கலாம். இப்ப குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்தத இந்த மாரி பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில தண்ணி வச்சுட்டு, அந்த தண்ணி நல்லா சூடு ஆனதுக்கப்புறம், இந்த பவுல வந்து அந்த தண்ணிக்குள்ள இந்த மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தட்ல வச்சு நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மெல்ட் ஆகட்டும். இது மெல்ட் ஆயிட்டு இருக்கும்போது, நம்ம வந்து கரண்டிய வச்சு அதிகமா இத வந்து கிண்டக்கூடாது. அப்படி கிண்டுனோம் அப்படின்னா, இதுல வந்து நுர வர ஆரம்பிச்சுடும். அப்ப நம்ம சோப்பு ஊத்தும்போது, அந்த சோப் எல்லாம் ஒரு மாரி பபிள்ஸா அப்படியே நிக்கும். அதனால வந்து நீங்க அதிகமா கரண்டிய வச்சு கிண்டாதீங்க. லைட்டா இந்த மாரி கரண்டிய வச்சு கீழ மெல்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, லைட்டா இந்த மாதிரி பண்ணீங்கனாலே, அது ஈஸியா சீக்கிரமாவே மெல்ட் ஆயிடும். அதிகமா நம்ம கரண்டிய வச்சு கிண்டக்கூடாது. இப்ப சில சோப் பேஸ் வந்து இந்த மாரி மெல்ட் பண்ணும்போது மெல்ட் ஆகாது. கெட்டியாவே இருக்கும். அப்படிங்கிற டைம்ல இந்த ஐபிஏவ ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா, ஈஸியா மெல்ட் ஆயிடும். இப்ப நம்ம சோப் பேஸ் வந்து நல்லாவே மெல்ட் ஆயிடுச்சு. இப்ப வந்து சோப் வந்து ஊத்துறதுக்கு நமக்கு மோல்டு தேவ. அந்த மோல்டு எடுத்துக்கலாம். அதுல வந்து லைட்டா கோகனட் ஆயில் ஊத்திட்டு, அத நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி தேய்ச்சு விட்டுக்கலாம். இப்ப வந்து உங்ககிட்ட இது இல்ல அப்டின்னா, நீங்க வீட்ல உள்ள சில்வர் கிண்ணத்துல இந்த மாரி தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சோப் பேஸ் வந்து நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. அது கூட நம்ம வந்து லாவெண்டர் எசென்சியல் ஆயில் வந்து இதுல ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே அதுல வந்து நல்ல வாசனையா தான் இருக்கு. அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடியான சோப்ப வந்து மோல்டுல ஊத்திரலாம். ஊத்துறதுக்கு முன்னாடி கீழ ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. ஏன்னா, ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துல வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப வந்து அத கொஞ்சம் லைட்டா ஷேக் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து ஒரு 5 டூ 6 ஹவர் வந்து அப்படியே விட்டுடுங்க. இல்லைன்னா, ஃப்ரீசர்ல வைக்கிற மாரி இருந்தா ஒரு 1/2 அன் ஹவர் வச்சு எடுத்துக்கலாம். இப்ப இது மேலேயே நுரையா இருக்குல்ல, இது போறதுக்கு ஐபிஏ வந்து ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா போயிடும். இல்லைன்னா ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு மேல உள்ள அந்த ஏடு மாரி இருக்குல்ல, அத மட்டும் எடுத்தீங்கன்னா, இந்த மாரி நார்மலா சோப் ஆயிடும். நான் வந்து ஃப்ரீசர்ல தான் ஒரு 1/2 அன் ஹவர் வச்சு எடுத்திருக்கேன். பாருங்க, சோப்பு சூப்பரா வந்துடுச்சு. இந்த லாவெண்டர் சோப் வந்து முகத்துல உள்ள அழுக்க வெளியேத்தி, சருமத்த பளிச்சுன்னு வைக்கிறதுக்கு இந்த லாவெண்டர் சோப் வந்து ஹெல்ப் பண்ணுது. இப்ப வந்து இந்த சோப்ல நுரை எப்படி வருதுன்னா, ரொம்ப நல்லாவே வருது. இப்ப வந்து இந்த சோப்ல வந்து நம்ம பிஹெச் வேல்யூ வந்து டெஸ்ட் பண்ணிறலாம். நார்மலா பிஹெச் வேல்யூ வந்து ஒரு 6ல இருந்து ஒரு 9க்குள்ள இருக்கும் இந்த சோப்போட வேல்யூ. பார்க்குறதுக்கு நம்ம சோப்பு வந்து கொஞ்சம் லைட்டா தண்ணி ஊத்தி கொஞ்சம் தேய்ச்சுட்டு, அதுல வந்து இந்த பேப்பர வச்சோம்னா, நமக்கு பிஹெச் வேல்யூ தெரிஞ்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.